இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசு, பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கல்வி பாதையில் வெற்றிக்கு வழிவகுக்கும். பள்ளி முதல் நாளில் சுங்கை பேசி தமிழ் பள்ளிக்கு வருகை தந்த பிரதமர். கல்வித்துறை நாட்டின் முதன்மை முன்னுரிமையாகவே தொடரும் என்றும், வெறும் கொள்கைகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் மட்டும் கல்வி வெற்றிக்கு போதாது என்றும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். முகநூல் பதிவில் அவர், அரசு, பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பே குழந்தைகள் முழுமையான ஆதரவை பெறுவதற்கான முக்கிய அடித்தளம் என்று தெரிவித்தார். பள்ளியிலும் வீட்டிலும் ஒரே மாதிரியான ஆதரவு கிடைத்தாலே மாணவர்கள் சிறந்து வளர முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதிய கல்வியாண்டை தொடங்கும் சிறுவர்களை சந்தித்த அனுபவத்தை பகிர்ந்த அவர், ஒவ்வொரு குழந்தையும் பெற்றோரின் நம்பிக்கையையும் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பையும் நாட்டின் எதிர்கால கனவுகளையும் சுமந்து செல்கின்றது என்றார். மதிப்புகளும் மனித நேயமும் கொண்ட தரமான கல்வி அறிவுள்ள நல்லொழுக்கம் கொண்ட தலைமுறையை உருவாக்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக பிரதமர் தனது மனைவி டத்தின் ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் உடன் 2026 கல்வியாண்டில் முதல் நாளில் பள்ளி தொடக்க உதவியை கண்காணிக்க எஸ்ஜி பெசி தேசிய பள்ளி, குவாங்ஹான் சீன பள்ளி மற்றும் எஸ்ஜி பெசி தமிழ் பள்ளி ஆகிய பள்ளிகளை பார்வையிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வியாண்டில் தமிழ் பள்ளிகளில் 10,280 மாணவர்கள் முதலாம் ஆண்டில் பதிவு. கவலை அளிக்கும் சரிவு. நேற்று தொடங்கிய 2026 புதிய கல்வியாண்டில் நாடளாவிய நிலையில் 10,280 முதலாம் ஆண்டு மாணவர்கள் தமிழ் பள்ளிகளில் கல்வியை தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து 4வது ஆண்டாக மாணவர் எண்ணிக்கை சரிந்துள்ளதை இது காட்டுகிறது. 2023ஆம் ஆண்டில் 11,712 மாணவர்களாக இருந்த இந்த எண்ணிக்கை 2024இல் 11,568ஆக குறைந்து கடந்த ஆண்டு 11,120ஆக பதிவாகியது. ஆக இந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இம்முறை 11,000க்கும் கீழ் முதலாம் ஆண்டு மாணவர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. மாநிலம் வாரியாக பார்த்தால் 3,161 முதலாம் ஆண்டு மாணவர்களுடன் ஸ்லாங்கூர் முதலிடத்தில் உள்ளது. 1,840 மாணவர்களுடன் ஜொகூர் 2ஆம் இடத்திலும், 1,497 மாணவர்களுடன் பேராக் 3ஆம் இடத்திலும் உள்ளன. நெகிரி செம்பிலானில் 1,070 பேரும், கெடாவில் 880 பேரும், கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசத்தில் 460 பேரும், மலாக்காவில் 323 பேரும், பஹாங்கில் 296 பேரும் முதலாம் ஆண்டில் பதிந்து கொண்டுள்ளனர். கிளந்தான், பெர்லிஸ் மாநிலங்களில் 10க்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே சேர்ந்துள்ளனர். பெர்பத்வான் குழந்தை பராமரிப்பு மையங்கள் மற்றும் மழலையர் பள்ளிகளுக்கு 55.5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. மடானி அரசு பெர்பாதுவான் குழந்தை பராமரிப்பு மையங்களான டாஸ்கா மற்றும் மழலையர் பள்ளிகளான தடிகா ஆகியவைகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்கி வருகின்றது. அதன் அடிப்படையில் அந்த பாலர் பள்ளிகளுக்கு இவ்வாண்டு 55.5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஆரோன் அகாங் டகாங் தெரிவித்துள்ளார். செபாங் பண்டார்பாரு சாலாக்திங்கில் உள்ள தபிக் பெர்பாத்வான் சிரோஜாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது, இந்த நிதி மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை ஊக்குவித்து பெற்றோரின் பொருளாதார சுமையை குறைப்பதற்காக வழங்கப்படுவதாக கூறினார். இந்த ஒதுக்கீட்டில் உணவு உதவிக்கு 24.39 மில்லியன் ரிங்கிட்டும், ஒவ்வொரு மாணவரின் அடிப்படை செலவுகளுக்கு 3.5 மில்லியன் ரிங்கிட்டும், பாலர் பள்ளியின் வசதிகளை மேம்படுத்த 20 மில்லியன் ரிங்கிட்டும், மாணவர் தொடக்க பொருட்களுக்கு 2.29 மில்லியன் ரிங்கிட்டும், கற்றல் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு 1.93 மில்லியன் ரிங்கிட்டும் மற்றும் காப்பீட்டிற்கு 3,59,640 ரிங்கிட்டும் வரையறுக்கப்பட்டுள்ளது. யாயாசான் அகால்புடி வழக்கு ஜாஹித் மீது இனி வழக்கு இல்லை, அட்டார்னி ஜெனரல். யாயாசான் அகால்புடி தொடர்பான வழக்கில் அகமது சாஹித் ஹமீதி மீது இனி எந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்ய முடியாது என்றும், இந்த வழக்கு முற்றிலும் முடிவுக்கு வந்ததென்றும் தலைமை சட்ட ஆலோசகரான அட்டார்னி ஜெனரல் டுசுகி முக்தார் தெரிவித்துள்ளார். 2026 சட்ட ஆண்டின் தொடக்க நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்னோ தலைவர் ஜாஹித்தின் பாதுகாப்பு தரப்பு சமர்ப்பித்த 6 மனுக்களுக்கு சம்பந்தப்பட்ட சட்ட மற்றும் உண்மை விவரங்களும்
ஆராயப்பட்ட பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். குறிப்பாக நிதி பரிவர்த்தனைகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட மேல் விசாரணைகள் வழக்கின் தன்மையை மாற்றியதாக அவர் விளக்கினார். இந்த முடிவு தன்னிச்சையாக அல்லாமல் அரசியலமைப்பு வழங்கிய அதிகாரத்தின் அடிப்படையிலும் சட்டப்படி மேற்கொள்ளப்பட்ட முழுமையான ஆய்வுக்கு பின்னருமே எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதே நேரத்தில் உயர்நீதிமன்றம் முன்பு பிரிமா ஃபேசி வழக்கு இருப்பதாக கூறியிருந்தாலும் கடந்த காலங்களில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிலைவரை சென்ற வழக்குகளும் மறுபரிசீலனை செய்யப்பட்டுள்ளன என்று அவர் நினைவூட்டினார். முன்னதாக 2013 முதல் 2018 வரை உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் யாயாசான் அகால்புடி மூலம் பல மில்லியன் ரிங்கெட் நிதி மோசடி மற்றும் லஞ்சம் பெற்றதாக சாகித் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. உலுலங்காட்டில் நடைபெறும் ஸ்லாங்கூர் பொங்கல் விழா பாப்பா ராயுடு. ஸ்லாங்கூர் மாநில அரசின் பொங்கல் விழா தனிச்சிறப்பு வாய்ந்தது என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு தெரிவித்தார். இவ்வாண்டு பொங்கல் விழா உலுலங்காட் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளதாகவும் மாநில மந்திரி பெசார் டத்துஸ்ரீ அமீருddin ஷாரி அவர்களால் வழங்கப்பட்ட கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் வழி இம்முறை பொங்கல் விழா மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். காலை முதல் மாலை வரை 2 அங்கங்களாக நடைபெறவிருக்கும் இவ்விழாவில் ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் சிறப்பு பிரமுகராக கலந்து கொள்ளவிருக்கிறார். மாநில அரசின் தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சமூக தலைவர்கள் மேலும் இதில் கலந்து கொள்வார்கள். இவ்விழாவில் பொங்கல் வைக்கும் வைபவம், கயிறு இழுக்கும் போட்டி, மாறு வேட போட்டி, தோரணம் பின்னுதல் போன்ற பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெறவிருக்கிறது. சுமார் 10,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதில் நமது பாரம்பரிய உணவுகள் பரிமாறப்படும் என்றும் வி பாப்பா ராயுடு தெரிவித்தார். ஜாரா நிறுவனத்தின் ஏற்பாட்டில் தி தளபதி சல்யூட் ஃபுட்சால் போட்டி. பூச்சோங்கில் இளைஞர்கள் உற்சாக பங்கேற்பு. ஸ்லாங்கூர் பூச்சோங் இஎஸ்ஐ ஹப் மையத்தில் நடைபெற்ற தி தளபதி சல்யூட் என்னும் இளைஞர்களை மையமாக கொண்ட விளையாட்டு மற்றும் சமூக நிகழ்வு முதன்முறையாக நடைபெற்றது. நாடு முழுவதும் புதிய பள்ளி தவணை தொடங்குவதன் அடையாளமாகவும் பகடிவதை போன்ற பிரச்சினைகளை விட்டொழித்து ஆரோக்கியமான நடவடிக்கைகளை ஈடுபட மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கிலும் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் மற்றும் இளம் வீரர்களின் உற்சாகமான பங்கேற்புடன் நடைபெற்றது. பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்வில் மொத்தம் 92 மாணவர்கள் ஃபுட்சால் போட்டிகள் மற்றும் தொடர்புடைய மற்ற நிகழ்வுகளில் பங்கேற்றனர். 25 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிகில் பெரியோர் பிரிவு போட்டிகளில் பூச்சோங் ரோவர்ஸ் கிளப் சாம்பியன் பட்டம் வென்றது. சுயேட்சையான அணியான அரகனா 2ஆம் இடத்தையும், சன்வை டேசா மிந்தாரியை சேர்ந்த ஃப்ளை அணி 3ஆம் இடத்தையும் வென்றன. 7 முதல் 15 வரையிலான சிறார்கள் பிரிவில் ஜூனியர் பிகில்ஸ் அணி சாம்பியனாகவும், தளபதி அணி 2ஆம் இடத்தையும் பெற்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கின. இந்நிகழ்வு குறித்து ஏற்பாட்டாளர்கள் பங்கேற்பவர்களும் தங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். இதே நிகழ்வில் தளபதி விஜய் பட தலைப்புகளில் விற்பனை மற்றும் உணவு கூடாரங்களும் திறக்கப்பட்டிருந்தன. ஏர் கண்டிஷன் காம்ப்ரசர் வெடித்ததில் குத்தகை ஊழியர் மரணம். புகித் தாமன்சாராவில் உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் நேற்று காலை ஏர் கண்டிஷன் கருவியின் கம்ப்ரசர் வெடித்ததில் ஆடவர் ஒருவர் மரணமடைந்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 10 பேரில் 24 வயதுடைய குத்தகை நிறுவனத்தின் ஊழியர் இறந்தது நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது உள்நாட்டை சேர்ந்த ஏர் கண்டிஷன் குத்தகை நிறுவனத்தின் ஊழியர் மரணம் அடைந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ஃபாடில் மஷூஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இதற்கு முன் அந்த சம்பவத்தில் 9 பேர் காயமடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இப்போது அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளதாக ஃபாடில் சுட்டிக்காட்டினார்.